Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து IP address. IP addressனா என்ன? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நார்மலாக நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் எப்படி கண்டுபிடிப்பாங்க? நம்ம அட்ரஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குது, நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்குன்னா இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கனெக்ட் ஆகிருக்கும் போது இந்த டிவைஸ்லேருந்து தான் நமக்கு மெசேஜ் வந்தது. ஸோ அந்த ஒரு எந்த டிவைஸ் அது, எந்த டிவைஸ்லேருந்து நமக்கு மெசேஜ் வருது, எந்த டிவைஸ்லேருந்து நமக்கு மெசேஜ் போகுது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அட்ரஸ் தேவை. ஸோ கம்யூனிகேஷன், ரெண்டு டிவைஸஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு டிவைஸஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஐபி அட்ரஸ் மூலமாக தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு டிவைஸை வந்து நெட்வொர்க்கில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஐபி அட்ரஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுது. சரியா? ஸோ இந்த ஐபி அட்ரஸ்னால் என்ன? இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு நியூமரிக் அட்ரஸ். நியூமரிக் அட்ரஸ்னால் 32 பிட், அதாவது நம்பர்ஸ், ஃபுல்லாக நம்பர்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 14.32.28.16 அப்படின்னா ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ். ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ். இப்போ இங்கே 14ங்கிறது நமக்கு நம்பர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் இது கம்ப்யூட்டர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன லாங்குவேஜ் தெரியும்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும். ஸோ இந்த 14 நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 8 பிட் ஆக்டெட் செட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு டிவைஸ், எவ்ரி டிவைஸ் ஹேஸ் அன் ஐபி அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ். ஸோ கம்யூனிகேஷனுக்காக ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஸோ அந்த அட்ரஸ், இப்போ நான் இந்த அட்ரஸ் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து என்ன அட்ரஸ், ஹோஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். செகண்ட் பார்ட் ஆஃப் அட்ரஸை வந்து நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹோஸ்ட் அட்ரஸ்னால் என்ன, நெட்வொர்க் அட்ரஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ அட்ரஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்னன்னு சொல்லி அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது IPV4 அட்ரஸ், ஒரு ஐபி அட்ரஸே 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து IPV4, இன்னொன்று வந்து IPV6. இப்போ IPV4னால் என்ன? IPV4 அட்ரஸும் வந்து நம்ம டிவைஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க நெட்வொர்க்கில். IPV6 அட்ரஸையும் அந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ IPV4லேருந்து IPV4க்கும் IPV6க்கும் என்ன வித்தியாசம்? IPV4 அட்ரஸ் வந்து டோட்டலாக வந்து IPV4 அட்ரஸில் வந்து நமக்கு வந்து 32 பிட் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 32 பிட்ஸ். ஏன் அகெயின் பிட்ஸு? நம்ம வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். IPV6 அட்ரஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் 128 பிட். ஓகேவா? 128 பிட். இது வந்து ஹெக்ஸா டெசிமலில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஹெக்ஸா டெசிமல்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ். ஓகேவா? ஹெக்ஸா டெசிமல்னால. ஸோ ஏன் ஹெக்ஸா டெசிமல்னால நம்பர்ஸும் ஆல்ஃபபெட்ஸும்? ஹெக்ஸா டெசிமல் ரெப்ரசன்டேஷனில் 9 வரைக்கும் தான் நம்ம நியூமரிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 10 வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 11 வந்து பின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 12 வந்து சின்னு சொல்லுவோம். 13 வந்து டி, 14 வந்து இ, 15 வந்து எஃப். அதான். ஸோ 15 வந்து எஃப். ஸோ இப்படி அதனால் 10லேருந்து 15 வரைக்கும் நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ். ஏன்னா 9 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போது வந்து IPV4 தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ IPV4 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பின்னையே இந்த IPV6 வந்தது. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா IPV4ல் மொத்தம் எவ்வளோ ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்னா 2^32. இந்த 32 எங்கேருந்து வந்தது? நான் இப்போ தான் சொன்னேன். IPV4 அட்ரஸை வந்து நம்ம வந்து 32 பிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக IPV4 அட்ரஸ் எவ்வளோ அட்ரஸ், பாசிபிள் அட்ரஸ் வந்து 2^32. 2^32னா 4 பில்லியன் அட்ரஸ். ஓகேவா?
ஸோ இப்போது 4 பில்லியன் அட்ரஸ். இப்போ வந்து இந்த நம்பரை வந்து எப்படி நான் இப்போ சொன்னேன் 32 பிட் ஐபி அட்ரஸாக எப்படி ஒவ்வொரு நம்பரும் வந்து 32 பிட்ஸ் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த 13 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 8 பிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 29ஐயும் 8 பிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 96ஐயும் 8 பிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 65ஐயும் 8 பிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக நம்ம 32 பிட்ஸ் வரும். ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து the number range in each octet varies from 0 to 255. So டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 0 to 255. So there are 2 per 32 possible unique IPV4 version 4 address. நான் இங்கே இதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம அந்த 8 பிட் ஆக்டெட் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 65.96.29.13. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 65.96.29.13. ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 8 பிட் ஆக்டெட் செட்டு. ஸோ இதுலேருந்து தான் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இதை வந்து நம்ம 8 பிட் ஆக்டெட் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா, ஸோ இது வந்து 2 பவர் 0, இது வந்து 2 பவர் 1, 2. நம்ம ஆக்டல் நம்பர்ஸ் எப்பயுமே 0 to 7 ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் 5, 2 பவர் 6, 2 பவர் 7. இப்போ வந்து 2 பவர் 0 1, 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, 2 பவர் 3 8, 2 பவர் 4 16, 2 பவர் 5 32, 2 பவர் 6 64, 2 பவர் 7 128. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு என்ன, இந்த நியூமரல்ஸை நம்ம வந்து இப்போ வந்து ஐபி அட்ரஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 65. ஸோ 65 இங்கே எப்படி நமக்கு வரும், ஸோ எதை ஆட் பண்ணால் நமக்கு 65 வரும்னு பார்க்கணும். ஸோ 64 + 1 will give you 65. ஸோ இங்கே 1 போடணும். 2 பவர் 6க்கு நேராக 1 போடணும். 2 பவர் 0க்கு நேராக 1 போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிச்ச இடத்துல நம்ம வந்து 0 போடணும். ஸோ வந்து 65ஓட ரெப்ரசன்டேஷன் வந்து 1 0 0 0 0 0 1. சரியா. ஏன் அப்படின்னா 64 + 1 65, மிச்ச இடத்துலனா 0. இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் 0. ஓகே. ஸோ 0 இருக்க ஒன்றுமே இல்லாட்டி அது 0 தானே. ஃபஸ்ட்டு நமக்கு டோட்டலாக அது வந்து 8 பிட்ஸில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 8 பிட்ஸில் இருக்குது. சரியா. இப்போது அடுத்தது நமக்கு வந்து இப்போது இது முடிஞ்சிருச்சா. அடுத்தது வந்து 96. ஸோ 96 எப்படி நம்ம இது பண்ணலாம், 96 ஆட், ஸோ இது பாயிண்ட் வைக்கணும். அடுத்தது 96. ஸோ எதை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 96 வரும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 64 + 32 நமக்கு 96 வரும். ஸோ 96ஐ எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 64 எங்கே இருக்கோ அங்கே 1 போடணும், 32 எங்கே இருக்கோ அங்கேயும் 1 போடணும். ஏன்னா 64 + 32 96. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 1 0 0 0 0 0. ஓகேவா. ஸோ 96. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 29. ஸோ 29 எப்படி நமக்கு வரும், ஸோ இப்போது 16 + 8 நமக்கு என்ன வரும், 24. கரெக்டாக. ஸோ 24 + 5 வரணும். ஸோ 24 + 5 தான் நமக்கு 29. ஸோ இப்போ எங்கே போடணும், ஸோ எங்கெல்லாம் இப்போ 1 போடணும். ஸோ 16 பக்கத்தில் 1 போடணும், 8 பக்கத்தில் 1 போடணும். 16 + 8 24, 24 + 4 28, இங்கே 1 போடணும், +1 29 0, இங்கே 1க்கு நேராக 1 போடணும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 0 1 0 0 சாரி 0 1 0. அடுத்தது வந்து இங்கே வந்து நமக்கு வந்து சாரி இங்கே வந்து நமக்கு 1 வரும்.
ஏன்னா இது 16 + 8 இல்லையா? ஸோ இங்கேயும் 1 வரும். அடுத்தது 4க்கும் 1 வரும். அடுத்தது 2க்கும் 1 வரும். ஸோ 24 + 4 25 26 27 28. இங்கே 2 இருக்குது, சாரி 28, 29 30 ஆகிடும். 2க்கு வராது. 0 1. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. 0.13. இப்போ 13 எப்படி நமக்கு வரும்? 13 எப்படி ஆன்சர் நம்ம கொண்டு வரலாம்? 8 + 4 12, 12 + 1 13. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 0 0 0 0 1 1 12, 8 + 4 12, அப்புறம் 0, அப்புறம் 1. ஸோ இதுதான் நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன், ஐபி அட்ரஸோட ரெப்ரசன்டேஷன். ஏன் இது 32 பிட்னு சொல்கிறாங்க? ஒவ்வொரு ஆக்டெட், ஒவ்வொரு இதுவுமே 4 செட்ஸ். ஸோ இது செட்ஸ் 4 செட்ஸுமே நமக்கு வந்து 8 8ஆக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து IPV4 அட்ரஸ். சரியா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா IPV6 வந்து 128 பிட் ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ். அப்போ ஏன் IPV6 போகிறோம்? ஏன்னா நமக்கு வந்து 4 பில்லியன் அட்ரஸ் பத்தாது. அதாவது 2^32 ஐபி அட்ரஸ் நமக்குன்னா 4 பில்லியன் அவ்வளோ அட்ரஸ் பத்தாது நமக்கு. வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் அட்ரஸஸ். ஏன்? நம்ம புது டிவைசஸ், டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும்போது நிறையா புது டிவைசஸ் வருது. எந்த டிவைஸ் எடுத்தாலும் இப்போ ரவுட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது, மாடம்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது, டேப் எடுத்திங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்குது, ஃபோன் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபோன் ஒவ்வொரு மாடல் இருக்கும். எவ்வளோ ஃபோன் இருக்குமோ ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் வேணும். ஸோ அதனால் வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் IPV6 போனாங்க. பட் IPV4 தான் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ IPV6ல் என்ன ஆகும்? 128 பிட் ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ். ஓகேவா? ஸோ அப்போ 128 பிட் ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ்னால் 2^128 அட்ரஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது நத்திங் பட் 340 டெசிலியன் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா? விச் மீன்ஸ் 340 ஃபாலோடு பை 36 டிஜிட்ஸ். ஸோ இங்கே ஒரு 25, அதே மாதிரி 36 டிஜிட்ஸ் வரணும். ஸோ 36னா இப்போ இதான் 1 2 3 4 அப்படியே போட்டு 36 டிஜிட்ஸ் வர்றது தான் வந்து 340 அன்டெசிலியன் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இது IPV4னா என்ன, IPV6னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸ், கிளாஸஸ் ஆஃப் அட்ரஸ், கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D, கிளாஸ் E அட்ரஸ்னால் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.